ஹலோ எவ்ரிஒன். நான் உங்கள் ஹரிஹரன். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட் இயர் வந்த யுஎஸ் எலக்ஷன்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜெயிச்சு, அப்புறம் இந்த வருஷம் ஜான்வரில வந்து அவர் அஃபிஷியலா யுஎஸோட பிரசிடென்ட் ஆனாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்போ மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடிலருந்து இலான் மஸ்க்கும் ட்ரம்ப்புக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நம்ம கவனிச்சோம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, ட்ரம்போட எலக்ஷன் கேம்பெயின்ல இலான் மஸ்க் பங்கேற்றது நெறைய இடத்துல பங்கேற்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேம்பெயின ரன் பண்றதுக்கான ஒரு ஃபண்ட் உதவி பண்ணது. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவர் வந்து ட்ரம்ப்புக்கு குடுத்திருக்காரு. ஸோ ட்ரம்ப் வெற்றி பெற்றதுல வந்து முக்கியமான காரணம் இலான் மஸ்க்ன்னு சொன்னா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஃபிஷியன்சில வந்து இலான் மஸ்க் உட்கார வச்சாரு. அதாவது டோஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்ன்மென்டல் எஃபிஷியன்சில அவர உட்கார வச்சு, அதுக்கப்புறம் வந்த அந்த கருத்து வேறுபாடு, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க 2 பேருக்கு நடந்த அந்த வார்த்தை போர், அந்த ஒரு 2 பேருக்கு நடந்த ஒரு அந்த கசப்பான அனுபவத்தினால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறம் இலான் மஸ்க் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு. அதாவது என்னதுன்னா, அமெரிக்கா கிரேட் ஆறதுக்கு தான் நான் வந்து ட்ரம்ப்க்கு ஓட்டு போட்டேன். ஸோ அது முடியலன்னா, ஸோ நானே ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி, இந்த லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து இத அறிவிச்சாரு. ஸோ அறிவிச்ச மாதிரியே அமெரிக்கா பார்ட்டிங்கிறத ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாருங்க. ஸோ இந்த பார்ட்டி ஆரம்பிச்சதுக்காக ஒரு ட்வீட் போட்டாரா, ஸோ அதுக்கு வந்து இன்னொருத்தர் ஒரு வியூவர்ஸ் வந்து ஒரு நெட்டிசன் வந்து அதுக்கு ஒரு ட்வீட் போட்டு, "என்ன மாரி எலக்ஷன்ல நீங்க பங்கேற்க போறீங்க? 2026ஆ? இல்ல 2028 ஏன்னா மிட் டெர்ம் எலக்ஷன் ஒண்ணு வரும். அது நெக்ஸ்ட் இயர் வருது யுஎஸ்ல. அதுக்கப்புறம் வந்து 28 வந்து பிரசிடென்ஷியல் எலக்ஷன் ஆஃப் கோர்ஸ் 4 இயர் ஒன்ஸ் ஐ மீன் 2024க்கு அப்புறம் 2028 நடக்க போது. ஸோ பட் அவரு சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா 2026ன்னே போட்டிருந்தாரு. ஸோ அந்த மிட் டெர்ம் எலக்ஷன்ஸ வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாரு இலான் மஸ்க். ஸோ இப்போ இந்த அஃபிஷியல் டேட்டா, இந்த அஃபிஷியல் வேர்ட் படி பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க் தான் ஆப்வியஸ்லி ரிச்சஸ்ட் பொலிட்டிஷியனே. ஏன்னா இப்போ ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ ரிச்சஸ்ட் பொலிட்டிஷியன் பார்த்தீங்கன்னா, அது இலான் மஸ்க் தான். ஸோ ஆல்மோஸ்ட் $400 பில்லியன் நினைக்கிற ஒரு நெட் வொர்த் அது ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஸோ இதுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல. பட் அவரு ஏன் இந்த ட்ராக் எடுத்தாருங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, அவரு டெஸ்லாலயே நெறைய இருக்கு. அவரோட இப்போ நெறைய ஒரு சேலஞ்சிங் வந்து டெஸ்லா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. முக்கியமான இது பார்த்தீங்கன்னா வந்து பிஒய்டி கிட்ட இருந்து. பிஒய்டியோட அந்த ஒரு ரெக்கார்ட் வந்து பயங்கரமா ஆயிட்டிருக்கு. சைனால, அப்புறம் யூரோப்ல, அப்புறம் முக்கியமான பார்ட்ஸ்லலாம் பிஒய்டி டாமினேட் பண்றாங்க. ஆல்ரெடி இந்தியால வந்து பிஒய்டி வந்துருச்சு. ஸோ டெஸ்லா வந்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ண முடியல. அதேமாரி ஸ்பேஸ் எக்ஸ்லயும் வந்து நெறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா, ட்ரம்ப் அப்போ சொன்ன மாதிரி நாசா கிட்ட இருந்து நாங்க குடுக்குற கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து ரத்து பண்ணிருவோம். அது அவங்களுக்குள்ள நடந்த அந்த பிரச்சனைகள சொன்னாரு. பட் அவரோட கம்பெனிஸ்லயே வந்து நெறைய பிரச்சனைகள், சேலஞ்சஸ் இன்னமும் இருக்கு. என்னதான் அது ஒரு $1,000,000,000,000, $1,000,000,000 கம்பெனியா இருந்தாலும், அத அவரு ஏன் மேற்கோள் பார்க்காம, ஏன் அவரு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சாருங்கிறது வந்து ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல. எல்லாரும் ஒரு கட்டத்தில ஒரு வயசுக்கு தாண்டிட்டாங்கன்னா, அந்த ஒரு நிதானத்த இழந்துடுறாங்கன்னு நெனைக்கிறேன். இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல மக்களே! ஸோ அடுத்த கட்டமா வந்து அவரோட அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன். அவர் ஏன் இத மாரி பண்ணாருங்கிறத ஒரு டீட்டெயில் நம்ம வீடியோவா நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் பை பாய் கைஸ்.